அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம தேர்ட் சாப்டர் படிக்கிற போது டீச்சர் சொல்லியிருப்பாங்க, ஒரு கர்வ்டு ரோடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த பேங்க்டு ரோடுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது. நீங்க கண்ணை மூடிட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன ஃபார்முலா இதுல? வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் என்னது? ரூட் ஆஃப் ஆர்ஜி tan தீட்டான்னு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்குதுங்களா இந்த ஃபார்முலா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, எந்த வெலாசிட்டியில போகணும்னு கேட்டிருக்கிறாங்களா? இல்லை, எந்த ஆங்கிள் கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ ஆங்கிளில் போனால் சேஃபாக நம்ம டேர்ன் பண்ண முடியும். அப்போ இதை நீங்க எப்படி எழுதலாம் ஃபார்முலாவை? வி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி tan தீட்டா. அப்போ tan தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஸோ இதுல இருந்து நீங்க தீட்டா எடுக்கணும் அப்படின்னா தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. அப்போ இதுல வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. வியோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வியோட வேல்யூ 10. அப்போ 10 into 10 100, ரேடியஸ் 50, இங்க ஒரு 0 which means 10 கிராவிட்டியோடது. அப்போ இந்த டபுள் ஜீரோ கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ அப்போ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1/5. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுல தீட்டாவோட வேல்யூ என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் 1/5. ஸோ விச் இஸ் த ஆப்ஷன்? ஸோ இந்த ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ ஆல் த டைம் நம்ம இந்த ஃபார்முலா படிச்சுட்டு இருப்போம். சர்க்குலர் ட்ராக், இன்னொரு இதுக்கும் நம்ம அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருப்போம். எதுக்கு? பெண்டிங் ஆஃப் சைக்கிள்ஸ்லையும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் சேஃபாக டேர்ன் பண்ணணுமோ அங்கே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?